ஹாய்! இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூசுவல் வெயிட்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சாப்டர்ல இருந்து பார்த்தா ஜேஇல வந்து 18ல இருந்து 24 வரைக்கும் 14 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதாவது ஆவரேஜா வந்து 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து எல்லா இயரும் வருது. அதனால இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ன்னு சொல்லலாம். வெயிட்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 5.95% இருக்கு. இப்ப பார்த்தோம்னா 2024ல ரீசென்ட்டா வந்து ஜியோமெட்ரி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃபிகல்ட்டியும் ஆவரேஜ் லெவலா இருக்கு. ஆ அதே மாரி இப்போ 2023ல வந்து அல்ஜீப்ரிக் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து ரேஷனலைசேஷன் அதாவது விகிதமாக்கம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அ சிக்கல் எண்களின் பெருக்கல், அதாவது எப்படி வந்து இந்த மாரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சிக்கல் எண்கள் குடுத்தா, அத எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி ஈஸியா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2022ல. 2021ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆ சிக்கல் எண்களின் பண்புகள், ஆ வாதத்தின் பண்புகள் அப்படின்ற மாரி கொஸ்டினும், சிக்கல் எண்களின் பண்புகள் அப்படின்றதும் வந்து அதுக்கு ரிலேட்டடா வந்து 2021, 2020ல எடுத்திருக்காங்க. ஆம் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி டூ ஆவரேஜா இருந்திருக்கு. 2019ல வந்து சிக்கல் எண்களின் பண்புகள் அப்படின்ற மாரி திரும்பி அதே டாபிக்ல இருந்து சிக்கல் வடிவில் வட்டத்தின் சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2018ல பார்த்தோம்னா, சிக்கல் எண்களின் விகிதமாக்கம், அதாவது ரேஷனலைசேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அகைன் அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 1 to 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து வந்துருது. அதே மாரி ஈஸி டூ ஆவரேஜ் டிஃபிகல்ட்டில தான் இருக்கு. நம்ம வந்து கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இத வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஆ நம்ம கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அ சிக்கல் எண்கள் மற்றும் அதன் குறிப்பாக்கம் பார்க்க போறோம். எப்படி வந்து சிக்கல் எண்கள ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து இயற்கணிதம் மற்றும் சிக்கல் எண்களின் சமம். அதாவது ஆ அதோட எப்படி அல்ஜீப்ரிக் ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். அதே மாரி 2 அ சிக்கல் எண்கள் வந்து ஈக்குவல்னா அது எப்படி சொல்றது அப்படின்ற மாரி பார்க்க போறோம். அதே மாரி சிக்கல் எண்ணின் இணைமாறு மற்றும் மட்டம். அதாவது வந்து கான்ஜுகேட் அண்ட் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுறது? அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல. ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதாவது சிக்கல் எண்கள் அப்படின்னா என்ன? அதாவது Z இஸ் ஈக்குவல் டூ X பிளஸ் IY அப்படின்ற வடிவில் உள்ள ஒரு எண். அதாவது இங்க வந்து XY அப்படின்றது 2மே வந்து ரியல் நம்பரா இருக்கு. அதே மாரி I வந்து ரூட் ஆஃப் -1. இங்க I அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் -1. இந்த I அப்படின்றது சில கொஸ்டின்ஸ் நம்ம J அப்படின்ற மாரி எழுதுவாங்க. பட் ஜெனரலா I அப்படின்ற நோட்டேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அதாவது I அப்படின்றது வந்து இங்க வந்து ரூட் ஆஃப் -1. அதாவது I ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. அததான் வந்து நம்ம வந்து சிக்கல் எண் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து X, Y 2மே வந்து ரியல் நம்பர்ஸ் அதாவது மெய் எண்கள் இருக்கு. அதே மாரி ஆ இங்க வந்து முறையே சிக்கல் எண் Z இன் ஆ அதாவது இங்க வந்து ரியல் நம் ரிய ஸோ எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்கிறதுல வந்து எக்ஸ வந்து நம்ம வந்து மெய் பார்ட் அதாவது ரியல் பார்ட் அப்படின்னும், ஒய்ய வந்து நம்ம வந்து கற்பனை அதாவது இமேஜினரி பார்ட் அப்படின்னும் சொல்றோம். இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல ஆர்இ அதாவது ரியல் பார்ட் ஆஃப் Z அப்படின்னா வந்து அத வந்து ஐ இல்லாத பார்ட் எக்ஸ் அப்படின்றதையும், இமேஜினரி பார்ட் அதாவது ஐஎம் அப்படின்னு எழுதியிருந்தா அத வந்து நம்ம இமேஜினரி பார்ட் அதாவது ஐ இருக்க பார்ட் அப்படின்றதையும் நம்ம எ அ எழுதுறோம். ஸோ அதே மாரி இந்த ஐ இருக்கு இல்லையா? அதாவது ரூட் ஆஃப் -1 இத வந்து நம்ம அயோட்டா அப்படின்னு வந்து சொல்றோம். ஆ இப்போ ஒரு சிக்கல் எண் அதாவது Z இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குன்னா, இது வந்து எப்போ வந்து முற்றிலும் மெய் அதாவது பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லணும்னா, வெறும் எக்ஸ் பார்ட் மட்டும் தான் இருக்கணும். அதாவது ஒய் 0வா இருந்தா, அப்ப வந்து அத வந்து முற்றிலும் மெய் அதாவது பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்றோம். அதே மாரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0வா இருந்தா, அதுல என்ன இருக்கும்? ஐ பார்ட் மட்டும் தான் இருக்கும். அதாவது Z வில் பிகம் ஐஒய் இல்லையா? அப்படி இருந்தா அத வந்து நம்ம வந்து முற்றிலும் கற்பனை எண். அதாவது பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அயோட்டாவின் முழு அடுக்குகள். அதாவது ஐ அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐ அப்படின்றதுக்கு வேல்யூ வந்து அயோட்டாவோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் -1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. அதே மாரி ஐ கியூபோட வேல்யூ வந்து -1 இன்டூ ஐ. ஐ.
அதே மாரி I பவர் 4னா வந்து -1 இன்டூ -1 ஸோ 1. இதுதான் வந்து பவர்ஸ். அதாவது வேற ஏதாவது பவர் இருந்தா கூட இந்த 4 நம்பர் இருந்தா கூட நம்மளுக்கு I பவர் வேற ஏதாவது ஹையர் பவர்ஸ் வேணும்னா கூட நம்மளால இந்த 4 வேல்யூ வச்சு அத வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும். அதே மாரி n அப்படின்றது வந்து ஒரு முழு எண். அதாவது இன்டிஜரா இருந்தா, இங்க வந்து I பவர் 4n வந்து 1ஆ இருக்கும். ஏன்னா, இது வந்து I பவர் 4n வந்து நம்ம வந்து I பவர் 4 பவர் nன்ற மாரி எழுதலாம் இல்லையா? ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து I பவர் 4 வந்து எனிவே 1ஆ இருக்கும். ஸோ, 1 பவர் n அப்படின்றது 1 தான் இல்லையா? அதே மாரி I பவர் 4n பிளஸ் 1 வந்து I. I பவர் 4n பிளஸ் 2 வந்து -1. அதே மாரி I பவர் 4n பிளஸ் 3 வந்து -I. ஸோ இது பேசிக்கா நான் முன்னாடியே சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் I ஸ்கொயர், I பவர் 3, I பவர் 4 வேல்யூ தெரிஞ்சாலே, வேற என்ன இந்த மாரி ஜெனரலா வந்து நம்மளால எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து I பவர் n பிளஸ் I பவர் n பிளஸ் 1 பிளஸ் I பவர் n பிளஸ் 2 பிளஸ் I பவர் n பிளஸ் 3 வந்து 0வா இருக்கும். அதாவது 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்து, அதோட I பவர்ஸோட சம் பண்ணா, அது வந்து 0வா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 1, 2, 3, 4ன்னே எடுத்துக்கலாம். இப்போ I பவர் 1ஓட வேல்யூ வந்து I ஸ்கொயரோட வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ -I, I பவர் 4ஓட வேல்யூ 1. ஸோ இது 4த்தையும் நம்மளால ஆட் பண்ணா நம்மளுக்கு இது வந்து 0 வருது இல்லையா? ஸோ அந்த மாரி எந்த கான்சிக்யூட்டிவ் எந்த 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 0 வரும். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம சிக்கல் எண் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது x பிளஸ் iy அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும். எக்ஸும் ஒய்யும் இங்க வந்து ரியல் நம்பர்ஸா இருக்கும். I அப்படின்றது அயோட்டா. x அப்படின்றது வந்து ஒரு z அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது சிக்கல் எண் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து x வந்து ரியல் பார்ட்னும், y வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னும் சொல்றோம். அதே மாரி நெக்ஸ்ட் வந்து ஆ எப்ப வந்து அது வந்து பியூர்லி ரியல்னா, பியூர்லி இமேஜினரியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இங்க வந்து Z இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு இருக்கிற இடத்துல, இங்க y இஸ் ஈக்குவல் டூ 0வா இருந்து y பார்ட்டே இல்ல அப்படின்னா, Z வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்படி எக்ஸ் மட்டும் இருக்குன்னா, அது வந்து கம்ப்ளீட்டா பியூர்லி ரியல் அதாவது முற்றிலும் மெய் அப்படின்னு சொல்றோம். அதே மாரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னா, அது பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அயோட்டாவோட ப்ராப்பர்ட்டீஸ பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 4 பவர் பார்த்தோம். அதே மாரி ஜெனரலா இந்த மாரி 4 கான்சிக்யூட்டிவ் ஆ பவர்ஸ ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 0 வரும் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்ப பார்க்கலாம். ரெப்ரசன்டேஷன் அதாவது இந்த மாரி கிராஃப்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சிக்கல் எண் Z இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குன்னா, இத வந்து ஆர்கன் தளம். அதாவது காஸியன் தளம். அதாவது ஆர்கன் பிளேன் இல்லன்னா காஸியன் பிளேன் இல்லன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல வந்து இத வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு டாட்டால இத வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். அதாவது P இன் ஆயத்தொலைவுகள் முறையே மெய் மற்றும் கற்பனை அச்சுகள் எனப்படும் செங்குத்து அச்சுகள். அதாவது XOX பார் மற்றும் YOY பார். பொறுத்து குறிக்கப்படுகின்றன. அதாவது வந்து நம்ம XOX பார் இருக்கு இல்லையா? அதாவது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாரி YOY பார்ன்னு இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இது 2த்துல வந்து நம்ம மெயினா எடுத்துட்டு, அதே மாரி இப்போ வந்து நம்ம Z அப்படின்றது வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்ற மாரி தான் ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ எக்ஸ் அப்படின்ற வேல்யூவ வந்து இங்க எக்ஸ் அ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணி, அதே மாரி y அப்படின்ற வேல்யூவ வந்து y ஆக்சிஸ்ல மார்க் பண்ணி, அது 2த்துக்கும் அதாவது எக்ஸ், ஒய் அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து நம்ம வந்து இங்க P அதாவது அ P அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றது தான் அந்த பாயிண்ட். ஸோ அப்படிதான் வந்து இந்த பாயிண்ட்ட வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ பேசிக்கா வந்து எக்ஸ வந்து ரியல் பார்ட்னும், ஒய்ய வந்து இமேஜினரி பார்ட்னும், ரியல் பார்ட்ட வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லயும், இமேஜினரி பார்ட்ட வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்லயும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு, அது 2த்தையும் அதாவது எக்ஸ், ஒய் அதாவது நார்மலா நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம்ல எக்ஸ், ஒய் அ பாயிண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி இங்கேயும் வந்து நம்ம எக்ஸ், ஒய் எந்த பாயிண்ட்ன்னு பார்த்துட்டு, அத தான் வந்து ஆ நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர ரெப்ரசென்ட் பண்றோம். இப்ப வந்து அல்ஜீப்ரா அண்ட் ஈக்வாலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்ப வந்து முக்கோணவியல் எண்கள் அதாவது ஆ Z1 is equal to X1 plus IY1 இருக்கு. அதே மாரி Z2 is equal to X2 plus IY2ன்னு இருக்கு. இதுல வந்து இப்போ Z1 plus Z2 அதாவது 2த்தையும் ஆட் பண்ணணும்னா, இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் எடுத்து அத வந்து ஆ தனித்தனியா ஆட் பண்ணணும். அதே மாரி இமேஜினரி பார்ட் எடுத்து அத அத வந்து நம்ம தனித்தனியா ஆட் பண்ணணும். இப்போ Z1 plus Z2னா ஃபர்ஸ்ட் அதோட ரியல் பார்ட் என்ன? X1, X2 இருக்கு. ஸோ அது 2த்தையும் ஆட் பண்ணிருங்க முதல்ல. நெக்ஸ்ட் வந்து Y1, Y2 எடுத்து அது 2த்தையும் ஆட் பண்ணிட்டு, அது வந்து I. பிகாஸ் அது இமேஜினரி பார்ட் அப்படின்ற மாரி இருக்கிறதுனால, அது வந்து Iன்னு வரும்.
அதே மாரி ஃபார் சப்ட்ராக்ட் பண்ணணும்னாலும் அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியல் பார்ட் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு, பிளஸ் அதே மாரி இமேஜினரி பார்ட் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ x1 - x2 பண்றீங்க. பிளஸ் I இன்டு y1 - y2 பண்றோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். Z1 இன்டு Z2 அப்படின்னு பண்ணா, நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, இப்போ அப்படியே அ x1 பிளஸ் iy1 இன்டு x2 பிளஸ் iy2ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரியல் டெர்ம்ஸா என்னென்னலாம் கிடைக்கும்னா வந்து ஃபர்ஸ்ட் x1, x2 கிடைக்குமா? அதே மாரி நெக்ஸ்ட் வந்து ஆ iy1 இன்டு iy2 அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து I ஸ்கொயர் y1, y2ன்னு கிடைக்கும். இங்க I ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. ஸோ நம்மளுக்கு வந்து -y1, y2 கிடைக்கும். ஸோ ரியல் பார்ட்ல இருக்கிறது வந்து x1, x2 -y1, y2. நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி பார்ட் இருக்கிறது. ஸோ அதாவது எந்தெந்த டெர்ம்லாம் I இருக்கோ அதான் வந்து இமேஜினரி பார்ட்ன்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து x1, y2வும் x2, y1ம் வந்து இமேஜினரி பார்ட்ல இருக்கும். ஸோ z1, z2 இஸ் ஈக்குவல் டூ x1, x2 -y1, y2 பிளஸ் I இன்டு x1, y2 பிளஸ் x2, y1. இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். ஸோ இங்க வந்து இந்த டிவிஷன் ஃபார்ம் எப்படி வந்திருக்குன்னா, நம்ம வந்து Z1 பை Z2 எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து x1 பிளஸ் iy1 டிவைடட் பை x2 பிளஸ் iy2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இங்க டினாமினேட்டர்ல x2 பிளஸ் iy2ன்னு இருக்கிறத வந்து நம்ம வந்து அ திரும்பியும் வந்து x2 மைனஸ் iy2 அப்படின்றத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கான்ஜுகேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது புரியும். ஸோ அப்படி ஒரு நம்பர இப்போ வந்து x2 பிளஸ் iy2 இருக்கிற இடத்துல நம்ம வந்து x2 மைனஸ் iy2 அப்படின்றத வந்து நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இப்போ மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு டினாமினேட்டர் வந்து x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் ஆயிடும். ஸோ அதே மாதிரி நியூமரேட்டர் வந்து x1 x2 பிளஸ் y1 y2 பிளஸ் I இன்டு x2 y1 மைனஸ் x1 y2 ஆயிடும். ஸோ இதுதான் வந்து டிவிஷன். நம்ம டைரக்ட்டா இந்த மாரி இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. பட் ப்ராப்ளம்ல எந்த மாரி வருதோ, அந்த மாரி நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது புரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி. அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1, Z2 அப்படின்னு இருக்குன்னா, எப்போ வந்து அத சமம் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரியல் பார்ட் 2மே ஈக்குவலா இருக்கணும். அதாவது x1 இஸ் ஈக்குவல் டூ x2வா இருக்கணும். அதே மாரி இமேஜினரி பார்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதாவது y1 இஸ் ஈக்குவல் டூ y2வா இருக்கணும். ஸோ இந்த மாரி வந்து 2 சைடுமே ரியலும், இமேஜினரி 2மே ஈக்குவலா இருந்தா தான் வந்து நம்ம வந்து அத Z1ம், Z2வும் ஈக்குவல் சமம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல பார்த்தாலே தெரியும். அதாவது நம்ம எப்பவுமே வந்து ரியலையும், இமேஜினரியும் செப்பரேட்டா பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன்னாலும் சரி, சப்ட்ராக்ஷன்னாலும் சரி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியல் பார்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி பார்ட் பண்ணுவோம். ஸோ 2மே வந்து தனி செக்மெண்ட்ஸ்ல நடக்கும். ஆ நெக்ஸ்ட் வந்து அதே மாரி முக்கோணவியல் எண்களுக்கு ஆ எந்த சமநிலை கிடையாது. அதாவது இன்இக்வாலிட்டி கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 2y இஸ் கிரேட்டர் தென் 1 + 2yன்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. அதாவது நார்மலா நம்ம 3யும் 1யும் வந்து கம்பேர் பண்ணோம்னா, நம்ம 3 கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்கு மீனிங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த மாரி இன்இக்வாலிட்டிலாம் வந்தா கண்டிப்பா இட் டசன்ட் மேக் சென்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கான்செப்ட். அத வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ஈக்குவாலிட்டி மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து கான்ஜுகேட் அண்ட் மாடுலஸ். நான் இப்ப தான் போன ஸ்லைட்ல சொன்னேன். அதாவது டிவிஷன் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம வந்து கான்ஜுகேட்ட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு. அந்த கான்ஜுகேட்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ. இப்ப வந்து Z இஸ் ஈக்குவல் டூ x பிளஸ் iy அப்படின்றது வந்து இங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது சிக்கல் என்ன அப்படின்னா, ஆ Z இன் இணை மாறிலி. அதாவது கான்ஜுகேட் அப்படின்றது வந்து இங்க வந்து Z பார் அப்படின்னு சொல்றோம். ஆ இப்ப வந்து I அப்படின்றத வந்து நம்ம வந்து மைனஸ் I அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணா, அதுதான் வந்து அதோட கான்ஜுகேட். அதாவது Z இஸ் ஈக்குவல் டூ x பிளஸ் iy அப்படின்னு இருக்கிற இடத்துல, Z கான்ஜுகேட் வந்து x மைனஸ் iy. ஸோ x மைனஸ் iyன்றத தான் வந்து கான்ஜுகேட் ஆஃப் Z அப்படின்னு சொல்லுவோம். அதாவது x பிளஸ் iy அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் இல்லன்னா மேக்னிட்யூட். அதாவது மாடுலஸ் அப்படின்றது வந்து மட்டம். அதே மாரி பெருமை அதாவது மேக்னிட்யூட். அதாவது மாட் Z அப்படின்ற வேல்யூ வந்து இப்போ ஆ அதோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் கிராஃப் நம்ம எப்படி சொல்லணும்னா, நம்ம ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு பாயிண்ட் அப்படின்றத வந்து எக்ஸ், ஒய் அப்படின்றத வந்து அ நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். அ ஸோ காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல வந்து இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து ரியல் பார்ட் எடுத்து, இமேஜினரி பார்ட் எடுத்து
ஸோ எக்ஸ், ஒய் அப்படின்ற பாயிண்ட்ட வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இந்த மாடுலஸ் அப்படின்றது வந்து அந்த பாயிண்ட்டுக்கும், ஆரிஜினுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம வந்து மாடுலஸ் இல்லனா மேக்னிட்யூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதே தான் இங்கேயும். ஸோ நார்மலா வந்து Z அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா, அதோட மாடுலஸ் அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்ஸ் ஆன் கான்ஜுகேட் அண்ட் மாடுலஸ். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Z பார் ஹோல் பார். அதாவது Zன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அத வந்து ஒரு தடவ நீங்க கான்ஜுகேட் பண்றீங்க. ஸோ அப்படி பண்ணா என்ன ஆகும்? அது வந்து x பிளஸ் ஐஒய்ன்னு இருக்கிறது வந்து அது x மைனஸ் ஐஒய்யா மாறிடும். திரும்பியும் இன்னொரு தடவ வந்து அதோட கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ x மைனஸ் ஐஒய்யோட கான்ஜுகேட் திரும்பியும் வந்து x பிளஸ் ஐஒய் ஆயிடும். ஸோ விச் இஸ் அகைன் Z. ஸோ அதனால வந்து Z வந்து 2 தடவ கான்ஜுகேட் பண்ணும்போது அது திரும்பியும் வந்து Z ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து Z பிளஸ் Z பார். Z பிளஸ் Z பார்ன்றது வந்து 2 இன்டூ ரியல் பார்ட். இது வந்து ஈஸி. அதாவது Zன்றது வந்து x பிளஸ் ஐஒய். இதே வந்து Z பார்ன்றது வந்து x மைனஸ் ஐஒய். ஸோ இது 2த்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2x கிடைக்குது. x வந்து எனிவே ரியல் பார்ட் ஆஃப் Z இல்லையா? ஸோ இது வந்து 2 இன்டூ ரியல் பார்ட் ஆஃப் Z. அதே மாரி Z மைனஸ் Z பார்ன்னு பண்ணும்போது வெறும் 2iy இருக்கும். அதனால இது வந்து 2i இன்டூ இமேஜினரி பார்ட் ஆஃப் Z. ஆ எப்போ வந்து Z வந்து Z பாருக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அதாவது இங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, Zன்றது வந்து x பிளஸ் ஐஒய். அதே மாரி Z பார் அப்படின்றது வந்து x மைனஸ் ஐஒய். எப்போ ஈக்குவலா இருக்கும்? இங்க y வந்து 0வா இருந்தா மட்டுமே வந்து இது 2ம் ஈக்குவலா இருக்கும். ஸோ y 0வா இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே y 0வா இருக்குன்னா, இது வந்து ஆ பியூர்லி ரியல். அதாவது அ வெறும் ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு. அப்படின்றது தான் வந்து பியூர்லி ரியல். ஸோ எப்போ வந்து Z இஸ் ஈக்குவல் டூ Z பார்னா, ஒன்லி வென் Z is purely real. நெக்ஸ்ட் வந்து Z பிளஸ் Z பார். Z பிளஸ் Z பார் இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து பியூர்லி இமேஜினரியா இருக்கும். அதாவது Zன்றத வந்து x பிளஸ் ஐஒய். அதே மாரி Z பார் அப்படின்றது வந்து x மைனஸ் ஐஒய் இல்லையா? ஸோ Z பிளஸ் Z பார் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி 2வது இதுல தான் பார்த்தோம். இது வந்து 0 அப்படின்னு. ஸோ அப்பனா 2 இன்டூ ரியல் பார்ட் வந்து 0வா இருந்தா, ரியல் பார்ட் அப்படின்றது வந்து 0. அதாவது ரியல் பார்ட் அப்படின்றது எதுவுமே இல்ல Zல அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அப்பனா வந்து என்ன அர்த்தம்? அது வந்து பியூர்லி இமேஜினரியா இருக்கு. வெறும் y மட்டும் தான் இருக்கு Z அப்படின்றதுல தான் அர்த்தம். ஆ ஸோ இது வந்து லைக் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். லைக் கொஞ்சம் ஒரு தடவ படிச்சா திரும்பியும் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து Z1 பிளஸ் ஆர் மைனஸ் Z2 ஹோல் பார். அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ நம்ம வந்து ஆடோ இல்லன்னா சப்ட்ராக்டோ பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அதோட கான்ஜுகேட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதும், அது ஆட் பண்ணிட்டு இல்லன்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா Z1 பார் பிளஸ் ஆர் மைனஸ் Z2 பார்ன்னு பண்ணிரலாம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து Z1 ஓட கான்ஜுகேட் கண்டுபிடிச்சுட்டு, அதே மாரி Z2 ஓட கான்ஜுகேட் கண்டுபிடிச்சுட்டு, இப்போ பிளஸோ மைனஸோ என்ன இப்ப ஆட் பண்றோம்னா, இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி சப்ட்ராக்ட் பண்றோம்னா, இது 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ Z1 பிளஸ் ஆர் மைனஸ் Z2 ஹோல் கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டூ Z1 கான்ஜுகேட் பிளஸ் ஆர் மைனஸ் Z2 கான்ஜுகேட். நெக்ஸ்ட் வந்து Z1, Z2 கான்ஜுகேட். அதாவது Z1, Z2 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு, அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கு பதிலா Z1 கான்ஜுகேட் இன்டூ Z2 கான்ஜுகேட்டும் வந்து அதே வேல்யூ தான் வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து Z1 பை Z2 கான்ஜுகேட். அதாவது இப்போ Z1, Z2ன்னு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. அதே மாரி இங்க டிவிஷன் அப்படின்றதுனால Z2 வந்து ஷுட் நாட் பி ஈக்குவல் டூ 0. இங்க Z2 ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டிவைட் பண்ணி, அதோட கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கு பதிலா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் Z1 ஓட கான்ஜுகேட் எடுத்து, அத வந்து Z2 ஓட கான்ஜுகேட்டால டிவைட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து Z வந்து இந்த மாரி ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்டா இருக்கு அப்டின்னா, இங்க வந்து Z பார் இங்க கான்ஜுகேட் எடுக்கணும் அப்டின்னா, ஒவ்வொன்த்துக்கும் கான்ஜுகேட் எடுக்கணும். அதுதான் வந்து Z பார் ஆகும். ஸோ இப்ப வந்து Z அப்டின்றது வந்து ஒரு டிட்டர்மினன்ட்டா இருக்கு. ஆம் ஃபர்ஸ்ட் ரோல வந்து A1, A2, A3, செகண்ட் ரோ B1, B2, B3 அதே மாரி தேர்ட் ரோல வந்து C1, C2, C3ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது பாருங்க Z பார் அப்டின்னு எடுக்கும்போது, நம்ம ஒவ்வொரு ரோல இருக்க ஒவ்வொரு எலிமெண்டோட கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ Z பார் இஸ் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் ரோல வந்து Z1 பார் A1 பார், A2 பார், A3 பார் ஆயிடுது. இதுல வந்து B1 பார், B2 பார், B3 பார் அதே மாரி C1 பார், C2 பார், C3 பார் ஆயிடுது. ஸோ
எல்லாத்துக்குமே வந்து கான்ஜுகேட் எடுத்தா தான் வந்து இந்த டிட்டர்மினன்ட்டோட கான்ஜுகேட் ஆகும். ஸோ அதே மாரி இங்க A1, A2 அப்படின்றது வந்து AI, BI, CI எல்லாமே வந்து இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஏதாவது ஒரு டிட்டர்மினன்ட் அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா, இப்போ அந்த டிட்டர்மினன்ட்டோட கான்ஜுகேட் எடுக்கணும்னா, அதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்டோட கான்ஜுகேட் எடுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து மாட் Z இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு குடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடியே தான் பார்த்தோம். மேக்னிட்யூட் இல்லன்னா மாடுலஸ் அப்படின்னா என்ன? அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 0னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 0ன்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்போ 0வா இருக்கும்? 2மே 0வா தான் இருந்தா மட்டும் தான் வந்து அது 0வா இருக்கும். இங்க வந்து எக்ஸ் வேல்யூவும் 0, ஒய் வேல்யூவும் 0 விச் மீன்ஸ் Z வேல்யூவே 0 தான். எப்பவுமே அதாவது மாட் Z இஸ் ஈக்குவல் டூ 0னாலே Z வேல்யூவே 0 தான். அதோட ரியல் பார்ட்டும் 0, இமேஜினரி பார்ட்டும் 0. நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ். அதாவது மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் Z அப்படின்றது வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி நெக்ஸ்ட் Z பார். Z பார்னா என்னது? எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதோட மாடுலஸ் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அகைன். அதே மாதிரி மைனஸ் Z அப்படின்றது வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதோட மாடுலஸும் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதுவும் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் அகைன். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஜெட் பார் அப்படின்றது வந்து மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு வரும். இதோட மாடுலஸும் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜெட் பார் மைனஸ் ஜெட் பார் இது என்ன எடுத்தாலும் எல்லாமே வந்து ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இது எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மைனஸ் மாட் ஆஃப் Z வந்து வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் Z. அதாவது இங்க மாட் ஆஃப் Z அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா? ஸோ மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது வந்து வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் Z அதாவது y அப்படின்றது வந்து வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் ஆஃப் Z அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுவும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து இன்னும். நம்ம வந்து முன்னாடி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அதோட கான்ஜுகேட் எடுத்தோம்னா, அதுக்கு பதிலா வந்து நம்ம கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தோம். ஸோ அதே தான் இங்க மாடுலஸ்க்கும். ஸோ இங்க வந்து மாடுலஸ் ஆஃப் Z1, Z2 அப்படின்னு இருக்குன்னா, தட் இஸ் ஈக்குவல் டூ மாடுலஸ் ஆஃப் Z1 இன்டூ மாடுலஸ் ஆஃப் Z2. அதே மாரி மாடுலஸ் ஆஃப் Z1 பை Z2 அப்படின்னு இருக்கு. Z1, Z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா, இங்க ஃபர்ஸ்ட் வந்து மாட் ஆஃப் Z2 வந்து 0வா இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா, இத வந்து நம்ம வந்து மாட் ஆஃப் Z1 பை மாட் ஆஃப் Z2 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து மாட் ஆஃப் Z1 பிளஸ் ஆர் மைனஸ் Z2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து இது வந்து டைரக்ட்டா அப்படியே எழுத முடியாதுன்னா, ஸோ இதுல வந்து திஸ் வில் பி ஈக்குவல் டு மாட் ஆஃப் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாட் ஆஃப் Z2 ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் Z1 பார் Z2 பிளஸ் ஆர் மைனஸ் Z1 Z2 பார் அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா, ஸோ Z1 பார் Z2 அதே மாதிரி Z1 Z2 பார் இருக்கிறது வந்து நம்ம வந்து 2 இன்டூ ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ மாட் ஆஃப் Z1 பிளஸ் ஆர் மைனஸ் Z2 ஸ்கொயர் வந்து மாட் ஆஃப் Z1 ஸ்கொயர் பிளஸ் மாட் ஆஃப் Z2 ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2 இன்டூ ரியல் பார்ட் ஆஃப் Z1 இன்டூ Z2 பார். நெக்ஸ்ட் வந்து மாட் ஆஃப் Z பார் n. ஸோ இங்க வந்து இந்த மாதிரி Z பவர் n Zன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அதோட பவர் எடுத்து அதுக்கப்புறம் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா, இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் x பிளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து x பிளஸ் ஐஒய் நம்ம n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட் எடுக்கிறத விட, கண்டிப்பா வந்து மாட் Zன்னு எடுத்துட்டா அது வந்து கண்டிப்பா ஒரு ரியல் நம்பர் ஆயிடும். ஸோ மாட் Z ஹோல் பவர் n அப்படின்னு எடுக்கிறது வந்து இன்னும் சிம்பிளா இருக்கும் கொஸ்டின்ஸ்ல. ஸோ அதனால இது வந்து யூஸ் ஆகும். மாட் ஆஃப் Z பவர் n அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலா மாட் ஆஃப் Z இந்த ஹோல் பவர் n அப்படின்னு எடுக்கிறது வந்து இன்னும் சிம்பிளா இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தான். அதே மாரி இங்க வந்து n வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கல் எண்ணின் தலைகீழ். அதாவது ரெசிப்ரோக்கல் அப்படின்றது வந்து இப்போ Z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு இருக்குன்னா, அதோட தலைகீழ் வந்து Z இன்வர்ஸ் வந்து 1 பை Z. ஸோ 1 பை Z அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து நம்ம டினாமினேட்டர் வந்து கம்ப்ளீட்டா காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடாது. ரியலா இருக்கணும் அப்படின்றதுனால கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்றோம். ஸோ டினாமினேட்டரும், நியூமரேட்டரும் வந்து Z பாரால மல்டிப்ளை பண்றோம். ஸோ நியூமரேட்டர் வந்து Z பார் ஆயிடுது. கீழ டினாமினேட்டர் வந்து Z இன்டூ Z பாரா இருக்குமா? ஸோ Z இன்டூ Z பார் வந்து மாட் ஆஃப் Z ஸ்கொயர்.
ஸோ இதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெசிப்ரோக்கல். அதாவது தலைகீழ். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. முக்கோண சமமின்மை. ஆம், இப்போ வந்து mod of Z1 plus Z2 வந்து will be less than or equal to mod of Z1 plus mod of Z2. ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஆ அது வந்து லைக் ட்ரையாங்கிள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதே மாரி தான் இதுவும் வந்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு சொல்றோம். அதாவது mod of Z1 plus Z2 will be less than or equal to mod of Z1 plus mod of Z2ன்னு. இது அகைன் வந்து சம் ஆஃப் 2 சைட்ஸ். அதாவது 2 சைட ஆட் பண்ணா அது வந்து இட் வில் பி கிரேட்டர் தென் தி 3 சைடு அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் இது. நெக்ஸ்ட் வந்து mod of Z1 plus Z2 வந்து will be greater than or equal to இப்போ வந்து mod of Z1 minus mod of Z2 அப்படின்றதும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து mod of Z1 minus Z2 will be less than or equal to mod of Z1 plus mod of Z2. Next, mod of Z1 minus Z2 will be greater than or equal to mod of Z1 minus mod of Z2. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ அதாவது நம்ம ட்ரையாங்கிள் பத்தி படிக்கும்போது நம்ம வந்து இந்த இன்இக்வாலிட்டிஸ் அதாவது சைட்ஸ் பத்தி படிப்போம் இல்லையா? ஸோ அதே மாரி தான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ வந்து நம்ம சைட்ஸ் மாரி எடுத்துக்கலாம். அதுல வர இன்இக்வாலிட்டி தான் இது எல்லாமே. ஸோ இந்த 4 வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்ல ஹெல்ப் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்லைட்ஸ் இன்னைக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அதாவது 1/1 காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்றது. ஸோ அதோட ரியல் பார்ட் அதாவது மெய் பகுதி வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு நம்பர் குடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியலா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இதோட அதாவது இப்போ இருக்க டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இத வந்து ரியல் பார்ட்டா கன்வெர்ட் பண்ணாலே அது வந்து ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்ன்னு நம்மளுக்கு தனித்தனியா வந்துரும். ஸோ அப்ப வந்து ரியல் பார்ட் நம்மளால டைரக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து ஆன்ஸர் பார்க்கலாம். இப்போ Z அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது வந்து 1/1 காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா சரியா? ஸோ இப்போ வந்து 1 காஸ் தீட்டா அப்படின்றது வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. அது வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாரி அதாவது 1 காஸ் 2 தீட்டா அப்படின்றது வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாரி 1 காஸ் தீட்டா வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. அதே மாரி sin 2 தீட்டா ஃபார்முலா வந்து 2 sin தீட்டா காஸ் தீட்டா. இங்க வந்து sin 2 தீட்டா பதிலா sin தீட்டா எடுக்கிறோம். ஸோ அதனால வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து தீட்டா பதிலா தீட்டா பை 2 ஆயிடும். ஸோ sin தீட்டா வந்து 2 sin தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. அதுதான் இங்க எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து 2i sin தீட்டா பை 2 காமனா எடுத்துக்கிறோம். 2த்துல இருந்தும் காமனா எடுத்துக்கிட்டா, இப்போ செகண்ட் டெர்ம்ல மிச்சம் இருக்கிறது வந்து காஸ் தீட்டா பை 2. இங்க வந்து நம்ம வந்து 2 எடுத்துக்கிட்டோம். sin தீட்டா பை 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்க வந்து மிச்சம் வந்து sin தீட்டா பை 2 இருக்கு இல்லையா? ஸோ அ நம்ம வந்து அதுலருந்து i காமனா எடுத்துக்கிட்டா, மீதி வந்து மைனஸ் i இருக்கும். ஏன்னா i இன்டு i வந்து -1. ஸோ இங்க -1 இன்டு -1 வந்து 1. ஸோ பேசிக்கா i இன்டு மைனஸ் i வந்து 1. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த மாரி 2i sin தீட்டா பை 2 எடுக்கிறதுனால, -i sin தீட்டா பை 2 வந்து மிச்சமா இருக்கு. ஸோ இப்ப வந்து என்ன பண்றோம்னா, நம்ம வந்து நியூமரேட்டரும், டினாமினேட்டரும் வந்து காஸ் தீட்டா பை 2 பிளஸ் ஐ சைன் தீட்டா பை 2 மல்டிப்ளை பண்றோம். ஸோ டினாமினேட்டர்ல என்ன ஆயிடும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆயிடும். ஸோ அது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ற மாரி தான். காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது 1. ஸோ அதனால அது வந்து 1 ஆயிடும். ஸோ மேல வந்து நம்ம வந்து காஸ் தீட்டா பை 2 பிளஸ் ஐ சைன் தீட்டா பை 2 மல்டிப்ளை பண்ணது இருக்கும். நெக்ஸ்ட் இத வந்து லைக் 2i sin தீட்டா பை 2 டிவைட் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து ரியல் பார்ட் வந்து 1/2ன்னும், இமேஜினரி பார்ட் வந்து 1/2i காட் தீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரியல் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியல் பார்ட் வந்து 1/2 நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா என்னதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டாபிக்ல வந்தாலும், இது ஃபுல்லா வந்து இந்த அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் லைக் எப்படி இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா தான் வந்து இந்த கொஸ்டின சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 1 காஸ் 2 தீட்டானா 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து sin 2 தீட்டா வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு தெரியணும். அதே மாரி காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இது ரொம்ப ஃபெமிலியர் தான். இது வந்து 1 அப்படின்னு தெரியணும். இது 3ம் தெரிஞ்சா தான் நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வர முடியுமே. ஸோ
இதுல வந்து ஃபைனலா வந்து ரியல் பார்ட் வந்து 1/2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து 2 + 3i sin θ டிவைடட் பை 1 - 2i sin θ என்பது முழுவதும் கற்பனையாக இருக்கும் தீட்டாவின் மதிப்பு. ஸோ முழுவதும் கற்பனை பியூர்லி இமேஜினரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்லயும் ஆகியிருக்கு, டினாமினேட்டர்லயும் ஆகியிருக்கு. நான் போன கொஸ்டின்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு P/Q அதாவது நியூமரேட்டர், டினாமினேட்டர்ன்னு குடுத்துருக்காங்கன்னா, முதல்ல வந்து டினாமினேட்டர்ல இருந்து ஐய ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, டினாமினேட்டர்ல வந்து அதோட கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த போயிடும். ஸோ நம்ம சொல்யூஷனுக்கு போலாம். இ இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா, 1 - 2i sin தீட்டாக்கு வந்து 1 + 2i sin தீட்டா மல்டிப்ளை பண்றாங்க. அதாவது அதோட கான்ஜுகேட்ட வந்து மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து கீழ டினாமினேட்டர் வந்து 1 + 4 sin ஸ்கொயர் தீட்டா ஆயிடுது. அதே மாரி மேல நியூமரேட்டர் வந்து 2 - 6 sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது ரியல் பார்ட். அதே மாரி இமேஜினரி பார்ட் வந்து 4 sin தீட்டா + 3 sin தீட்டா i வந்து இமேஜினரி பார்ட் ஆயிடுது. இப்ப வந்து இங்க வந்து கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க? பியூர்லி இமேஜினரி அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது கற்பனை பார்ட் மட்டும் தான் இருக்கே தவிர, இந்த ரியல் பார்ட் எதுவுமே இல்ல. ஸோ ரியல் பார்ட்ன்னு நம்மளுக்கு வந்திருக்கிறது வந்து ஆக்சுவலா 0வா இருக்கணும். ஸோ ரியல் பார்ட் 0வா இருக்குன்னா, இந்த 2 - 6 sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 + 4 sin ஸ்கொயர் தீட்டா தான் வந்து இப்போ நம்ம சிம்ப்ளிஃபை பண்றதுல வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இதுதான் ரியல் பார்ட். ஸோ இங்க வந்து 2 - 6 sin ஸ்கொயர் தீட்டா வந்து 0வா இருக்கணும். அப்பனா sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1/3ஆ இருக்கணும். sin தீட்டா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆ 1/√3. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3 தான் வந்து தீட்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து சிக்மா I பவர் n பிளஸ் I பவர் n பிளஸ் 1 அதாவது n வந்து 1ல இருந்து 13 வரைக்கும். ஸோ இது வந்து சமேஷன் கண்டுபிடிக்கணும். இதுல வந்து நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்னா, அதாவது நம்ம I பவர் n பிளஸ் I பவர் n பிளஸ் 1 பிளஸ் I பவர் n பிளஸ் 2 பிளஸ் I பவர் n பிளஸ் 3 வந்து 0 அப்படின்னு படிச்சோம். அதாவது 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து அதோட சம் பார்த்தா வந்து 0 அப்படின்றது படிச்சோம் இல்லையா? ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்ல ஜென்ரலா லைக் அப்படியே காமன் எடுத்து பண்ணா கூட இது சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, I பவர் n காமன் எடுத்துக்கலாம். ஸோ காமன் எடுத்துக்கிட்டா மீதி வந்து 1 பிளஸ் ஐன்னு இருக்கும் இல்லையா? ஸோ 1 பிளஸ் ஐன்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்மா இங்க வந்து லைக் நெறைய நம்பர்ஸ் 1 to 13 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம டைரக்ட்டா அந்த ஃபார்முலா பண்ணாம இது வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பண்ணா வந்து சம் ஆஃப் ஆர் நம்பர்ஸ் இன் அ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து a இன்டூ 1 மைனஸ் அதாவது சம் ஆஃப் n நம்பர்ஸ் இன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா a இன்டூ 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர் இல்லையா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்து ஐயா இருக்கு. அதே மாரி அந்த சீக்வென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம் i, நெக்ஸ்ட் டெர்ம் வந்து i ஸ்கொயர், நெக்ஸ்ட் i கியூப் அந்த மாரி. ஸோ r வேல்யூ வந்து இங்க i. அதே மாரி எத்தன டெர்ம்ஸ் இருக்கு? 13 டெர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இது I இன்டூ 1 மைனஸ் I பவர் 13 டிவைடட் பை 1 மைனஸ் I. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் லைக் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பார்ட்ல இருந்து இது வந்து நம்ம சம் ஆஃப் n டெர்ம்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு ஃபார்முலா தான் நம்ம வந்து இங்க அப்ளை பண்ணியிருக்கோம். அதோட வந்து 1 பிளஸ் I ஏற்கனவே நம்ம காமனா லைக் I பவர் n எடுத்தப்போ லைக் மிச்சம் வந்து 1 பிளஸ் I இருந்தது இல்லையா? அது வந்து அப்படியே இருக்கு. ஸோ, இப்போ வந்து I பவர் 13 அப்படின்றது வந்து I. அதே மாரி I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ இது 2த்தையும் நம்ம யூஸ் பண்ணி, இப்போ வந்து அ முன்னாடி இருக்க ஸ்டெப்ல பார்த்தா I பவர் 13 வேல்யூ வந்து I அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1 - I கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? I பிளஸ் I ஸ்கொயர் இருக்கும். இங்க I ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. ஸோ I -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இத சிம்ப்ளிஃபை பண்ணா இதுதான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுல வந்து நம்ம வந்து லைக் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபார்முலாவும் யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம அந்த சாப்டர் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா பார்ப்போம். ஸோ மத்தபடி இப்போதைக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாரி I அப்படின்றத வந்து எப்படி சிம்ப்ளிஃபை பண்றோம் அப்படின்னு தான் முக்கியம். அதாவது I பவர் 13ன்றது I. அதே மாரி I ஸ்கொயர் வந்து -1 அப்படின்றது தான் வந்து இங்க முக்கியமானது. அதே மாரி I பவர் 13 I அப்படின்றது வந்து நம்ம அந்த ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? அதாவது I பவர் 4n பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டூ I அப்படின்னு பார்த்தோம் அந்த ஸ்லைட்ல. ஸோ அத யூஸ் பண்ணி தான் வந்து இத வந்து I பவர் 13 இஸ் ஈக்குவல் டூ I அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இங்க வந்து z-1 by z+1 அப்படின்றது வந்து ஒரு பியூர்லி இமேஜினரி, அதாவது ஒரு முழுவதும் கற்பனை எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி z வந்து -1 இல்ல அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து mod z வந்து இங்க என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸும் குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ z அப்படின்றது வந்து x plus iy அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ x plus iy minus 1 divided by x plus iy plus 1 அப்படின்னு ஆகுமா? ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொல்ற மாரி இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ல இருந்து அந்த ஐன்ற டேர்ம வந்து ரிமூவ் பண்ண பாருங்க. ஸோ எப்படி ரிமூவ் பண்றதுன்னா, டினாமினேட்டரோட கான்ஜுகேட்ட வந்து மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து x plus 1 plus iy அப்படின்னு இருக்கு. இதோட கான்ஜுகேட் வந்து x plus 1 minus iy அப்படின்றது தான் இதோட கான்ஜுகேட். ஸோ இத வந்து நம்ம நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ அத மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு டெர்ம் வருது. ஸோ இப்போ வந்து இத வந்து தனித்தனியா எழுதுறோம். ரியல் பார்ட்டையும், இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியா எழுதுனா நம்மளுக்கு வந்து x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்ன்னு வருது. அதே மாரி இமேஜினரி பார்ட் வந்து I இன்டு 2y பை x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்றதுனால, ரியல் பார்ட் வந்து 0வா இருக்கும் இல்லையா? ஸோ ரியல் பார்ட் வந்து நம்ம போன ஸ்டெப்ல தான் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ இது வந்து 0வா இருக்கும். இது 0வா இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 0வா இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 1ஆ இருக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது என்னது? மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ மாட் ஆஃப் z வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இங்க இது வந்து மாட் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர். அது வந்து 1ஆ இருக்கு. ஸோ மாட் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர்னா கண்டிப்பா மாட் z அப்படின்ற வேல்யூ வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ மாட் z ஓட வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாரி பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி அப்படின்னு வந்து எங்கெங்கலாம் கொஸ்டின் வருதோ, முதல்ல வந்து அத வந்து z அப்படின்னு குடுத்திருந்தா லைக் x பிளஸ் iy மாத்தி எழுதுங்க. இல்லன்னா டைரக்ட்டா கொஸ்டின்லயே வந்து கிளியரா 2 பிளஸ் 3i அந்த மாரிலாம் குடுத்திருந்தாங்கன்னா, அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் i ரிமூவ் பண்ண பாருங்க. அதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். அத எப்படி பண்ணுவீங்க? கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்ன்னு உங்களுக்கு தனித்தனியா கிடைச்சிரும். எது இப்போ பியூர்லி இமேஜினரி அப்படின்னு குடுத்தா ரியல் பார்ட்ட 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இதே பியூர்லி ரியல் அப்படின்னு குடுத்தா இமேஜினரி பார்ட்ட 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ அத ஈக்குவேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்களோ மோஸ்ட்டா கிடைச்சிரும். இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் அகைன் அதே மாரி ஒரு கொஸ்டின் தான். இங்க வந்து Z1 வந்து ஆம் நாட் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி Z2ன்றது வந்து Z1, Z2 அப்படின்றது வந்து 2 சிக்கல் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி Z2 பை Z1 வந்து ஒரு பியூர், அதாவது முழுக்க கற்பனை, அதாவது பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து இங்க வந்து மாட் ஆஃப் 2Z1 பிளஸ் 3Z2 பை 2Z1 மைனஸ் 3Z2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆம். ஸோ இது வந்து இதுவும் பியூர்லி இமேஜினரினாலும் லைக் போன இது அதே மாரி இல்ல. இது கொஞ்சம் வேற மாரி இருக்கும். பார்க்கலாம் இந்த கொஸ்டின. ஸோ இது JMIS 2013ன்ற கேட்ட கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. ஆ ஸோ இதுல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து Z2 பை Z1 அப்படின்றது வந்து பியூர்லி இமேஜினரின்னு குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ பியூர்லி இமேஜினரினா என்ன? வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்கும். ரியல் பார்ட் இருக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஜெனரல் ஃபார்மா NI அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பேசிக்கா x பிளஸ் IYன்னு எழுதுற இடத்துல x வந்து 0. ஸோ IYன்னு இருக்கிறதுக்கு பதிலா இங்க IN லைக் அதாவது NI அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 2Z1 பிளஸ் 3Z2 பை 2Z1 மைனஸ் 3Z2ல வந்து Z1 டிவைட் பண்ணா நியூமரேட்டர்லயும், டினாமினேட்டர்லயும் நம்மளுக்கு வந்து 2 பிளஸ் 3 இன்டு Z2 பை Z1 டிவைடட் பை 2 மைனஸ் 3 இன்டு Z2 பை Z1 அப்படின்னு கிடைக்குமா? இது வந்து 2 பிளஸ் 3 Z2 பை Z1 அப்படின்றதோட வேல்யூ வந்து NI. அதே மாரி Z2 பை Z1 லைக் கீழயும் வந்து Z2 பை Z1 ஓட வேல்யூ வந்து NI அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாட் ஆஃப் Z2 பை Z1 அப்படின்னு இருந்ததுன்னா, அத வந்து மாட் ஆஃப் Z2 பை மாட் ஆஃப் Z1, அதாவது நியூமரேட்டரையும், டினாமினேட்டரையும் நம்ம தனித்தனியா மாட் கண்டுபிடிச்சு அது 2த்தையும் டிவைட் பண்ணாலும் அது ஈக்குவல் அப்படின்ற மாரி. ஸோ இங்க வந்து ஹோல் மாடா இருக்கிறத வந்து நம்ம தனித்தனியா மாட் எடுக்கிறோம். ஸோ மாட் ஆஃப் 2 பிளஸ் 3 NI வந்து ரூட் ஆஃப் 4 பிளஸ் 9 N ஸ்கொயர். அதே மாரி கீழயும் வந்து ரூட் ஆஃப் 4 பிளஸ் 9N ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க வந்து நியூமரேட்டரும், டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிடும். இதோட ஃபைனல் வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து f ஆஃப் z வந்து 7 மைனஸ் z பை 1 மைனஸ் z ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி z வேல்யூ எக்ஸாக்ட்டா குடுத்துட்டாங்க 1 பிளஸ் 2y அப்படின்னு. இங்க வந்து மாட் ஆஃப் f ஆஃப் z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இங்க மெயினா.
இன் டெர்ம்ஸ் ஆஃப் மாட் ZA தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இங்க Z அப்படின்ற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 + 2i போட்டு அதோட வேல்யூ இப்போ f ஆஃப் z ஓட வேல்யூ பார்த்தோம்னா 6 - 2i டிவைட் பை 4 - 4i அப்படின்றது தான் வேல்யூ. ஸோ இங்க வந்து 1 - iன்னு இருக்கு இல்லையா கீழே டினாமினேட்டர்ல. ஸோ அதோட கான்ஜுகேட் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் நியூமினேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும். ஸோ 1 + i அப்படின்றத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து 6 + 4i + 2 டிவைட் பை 4 இன்டூ 1 - i² அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1/2 இன்டூ 2 + i அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ இதோட மேக்னிடியூட் என்ன? ரூட் ஆஃப் 2² + 1² 2 இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 5/2. நம்மளுக்கு மாட் இப்போ z வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1 + 2a அப்படின்னு. அதோட மாட் என்ன? ரூட் ஆஃப் 1² + 2² அதாவது ரூட் 5 தான் வந்து மாட் z. ஸோ ரூட் 5 அப்படின்றது வந்து மாட் z. இந்த 2 வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ மாட் z/2. ஸோ f ஆஃப் z அப்படின்றதோட மாடுலஸ் வந்து மாட் z/2 அப்படின்றது தான் வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்க வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் zன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 8iz³ + 12z² - 18z + 27i = 0 அப்படிங்கிற ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதுல வந்து நம்ம மாட் z ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4z² அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2 டெர்ம்ல இருந்து காமனா எடுத்துக்கிறோம். அதே மாரி 9i அப்படின்றத வந்து ஆ மீதி டெர்ம்ல இருந்து காமனா எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து 2iz + 3ன்னு கிடைக்குது. ஸோ இது 2மே ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த வந்து 2iz + 3 இன்டூ 4z² + 9i வந்து 0வா இருக்கு. ஸோ இந்த a இன்டூ b வந்து 0வா இருந்தா எய்தர் a 0வா இருக்கணும், இல்லன்னா b 0வா இருக்கணும் இல்லையா? அதான் வந்து அ அப்பதான் வந்து ab வந்து 0வா இருக்க முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ எய்தர் இங்க வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம் 0வா இருக்கணும், இல்ல செகண்ட் டெர்ம் 0வா இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா, ஃபர்ஸ்ட் டெர்ம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து z = 3i -3/2i அப்படின்னு கிடைக்கும். அதோட மாட் எடுத்தாலும் 3/2 தான் வரும். இல்லன்னா நீங்க செகண்ட் 0வா எடுத்தாலும், அதோட மாடும் வந்து நம்மளுக்கு வந்து ஆ அதோட மாடம் வந்து நம்மளுக்கு வந்து 3/2 அப்படின்னு தான் வரும். ஸோ எந்த கண்டிஷன் 2ன்னு எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து மாட் வந்து 3/2 அப்படின்னு தான் வரும். ஸோ அதனால இங்க வந்து மாட் z ஓட வேல்யூ வந்து 3/2. சரியா? ஸோ இங்க எதுவுமே இல்ல. லைக் இந்த கியூபிக் ஈக்குவேஷன் வெறும் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு, இது 2ம் லைக் இது 2ம் மல்டிப்ளை பண்ணா 0 அப்படின்னு வரதுனால எய்தர் 1 கண்டிப்பா 0வா இருக்கணும். ஸோ எனிவே இது எத 0வா எடுத்தாலும் நம்மளுக்கு 2மே வந்து 3/2 அப்படின்னு தான் வருதுங்க. அதனால சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து Z அப்படின்றது வந்து ஒரு சிக்கல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இப்போ வந்து Z பிளஸ் √2 இன்டூ மாட் Z பிளஸ் 1 பிளஸ் I இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு குடுத்துட்டாங்க. இப்போ வந்து மாட் Z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அகைன் இது வந்து JEE Mains 2013 கொஸ்டின். அதனால பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸும் குடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் Z அப்படின்னு குடுத்துருக்கிறதுனால, அத வந்து Z இஸ் ஈக்குவல் டூ x பிளஸ் IYன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் x அண்ட் y இந்த ஈக்குவேஷன மாத்திக்கோங்க. ஸோ x பிளஸ் IY Zன்ற இருக்கிற இடத்துலலாம் வந்து x பிளஸ் IY அப்படின்ற வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு வந்து x பிளஸ் IYன்றத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். பிளஸ் √2 இன்டூ மாட் ஆஃப் Z பிளஸ் 1 இல்லையா? ஸோ இங்க வந்து Zன்றத வந்து x பிளஸ் IY அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா, மாட் ஆஃப் x பிளஸ் IY பிளஸ் 1 அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் இங்க ரியல் பார்ட் என்ன? x பிளஸ் 1. ஸோ x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இமேஜினரி பார்ட்ன்றது என்னது? y. ஸோ y ஸ்கொயர் பிளஸ் I இஸ் ஈக்குவல் டூ 0. ஸோ இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 0வா இருக்குன்னா, ஆ அதாவது Z இஸ் ஈக்குவல் டூ 0 நம்ம முன்னாடியே பார்த்தோம். Z இஸ் ஈக்குவல் டூ 0னா அதாவது Xம் வந்து 0வா இருக்கணும். Yயும் வந்து 0வா இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட வேல்யூ 0னா, அதோட ரியல் பார்ட்டும் 0வா இருக்கணும். அதே மாரி இமேஜினரி பார்ட்டும் 0வா இருக்கணும். ஸோ இங்க பாருங்க, இங்க ரியல் பார்ட் என்னது? Xன்றது ரியல் பார்ட். பிளஸ் அகைன் √2 இன்டூ ரூட் ஆஃப் x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படின்றதும் ரியல் பார்ட். ஸோ இது 2த்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 0 வருது. அதே மாரி ஆ இமேஜினரி பார்ட்டும் வந்து 0வா இருக்கணும். இங்க இமேஜினரி பார்ட் என்னது? IY பிளஸ் I அப்படின்றது தான் வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இங்க வந்து y பிளஸ் 1ம் வந்து நமக்கு 0வா இருக்கணும். ஸோ 2 கண்டிஷனுமே இங்க வந்து கண்டிப்பா ட்ரூவா இருக்கணும். ஸோ இங்க y பிளஸ் 1 வந்து 0 அப்படின்றதுனால y வேல்யூ வந்து -1ஆ இருக்கும்.
அதே மாரி அது வந்து இமேஜினரி பார்ட் 0 அப்படின்றதுல வந்து வந்தது. அதே மாரி இங்க வந்து அ ரியல் பார்ட்ல வந்து இங்க y -1 கண்டுபிடிச்சதுனால, அத நம்ம வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து x பிளஸ் √2 இன்டூ ரூட் ஆஃப் x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு கிடைக்குது. இத நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணா நம்மளுக்கு வந்து x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2 இன்டூ x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இத திரும்பியும் வந்து x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2x இல்லையா? ஸோ அத சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் வந்து 0. ஸோ எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 0னா இங்க வந்து எக்ஸ் என்னவா இருக்க முடியும்? -2வா தான் இருக்க முடியும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ -2, y இஸ் ஈக்குவல் டூ -1. ஸோ அதாவது இங்க z அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாரி இங்க எக்ஸ் வேல்யூ வந்து -2, y வேல்யூ வந்து -1 அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன? மாட் z. மாட் z என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூ -2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 4 பிளஸ் 1 அதாவது √5. ஸோ இதுதான் வந்து மாட் z ஓட வேல்யூ. ஸோ அதான் வந்து இன்னைக்கு கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம வந்து அ ஸ்லைட்ஸ்ல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அத எப்படி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். அ அதே மாரி கான்ஜுகேட்னா என்னன்னு பார்த்தோம். மாடுலஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அத வச்சு நம்ம சில ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து ஆ நம்ம வந்து ஒரு அ ஏ பை பி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அது வந்து பியூர்லி இமேஜினரியா இருக்கு, இல்லன்னா பியூர்லி ரியலா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து அதுக்கு ஏதாவது தெரியாத வேரியபிள்ஸ் இருந்தா அதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதே மாரி மாட் z வேல்யூ வந்து சில கொஸ்டின்ஸ்ல கண்டுபிடிக்கிற மாரி இருந்தது. இது எல்லாமே வந்து நம்ம ஸ்லைட்ஸ்லருந்து பார்த்த கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ண மாரி இருந்தது. ஆ ஸோ இன்னைக்கு தான் ஸோ இன்னைக்கு கான்செப்ட் வந்து இதுதான். வேற நாள் வேற கான்செப்ட்டோட பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.